ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம ஓட்டு போட்டுட்டு வெளியே வரும்போது ஒரு நிமிஷம் யோசிச்சிருப்போம்ல. ஆ அந்த சந்தேகம் எப்பவுமே வரும். ஆமா, நாம தேர்ந்தெடுத்த இந்த ஆளு உண்மையிலே நமக்காக குரல் கொடுப்பாரா இல்ல வழக்கம் போல ஏமாத்திருவாரா அப்படின்னு கண்டிப்பா இந்த கேள்வி உங்களுக்கு வந்திருக்கும். நிச்சயமா. இந்த கேள்விக்கான விடையை தேடிதான் இன்னைக்கு நாம இந்த ஆழமான அலசல்ல இறங்க போறோம். நம்மளுடைய இன்றைய மிஷன் என்னன்னா, அரசியல்வாதிகள் ஏன் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதில்லை அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஆய்வு கட்டுரையையும் ம் அது சம்பந்தமான சில அதிர்ச்சியூட்டும் தரவுகளையும் அலசி ஆராய போறோம். நாம பல நேரங்கள்ல அரசியல்வாதிகள் மேல தப்பு சொல்றோம். அவங்களுக்கு மனசாட்சியே இல்லையான்னு கேட்போம். கரெக்ட். ஆனா உண்மை என்ன தெரியுமா? சரி, இது கொஞ்சம் விரிவாக பிரித்து பார்ப்போம். நீங்க சந்திக்கிற அந்த ஏமாற்றம் எந்த ஒரு தனி மனிதனோட குறைபாடும் கிடையாது. கிடையவே கிடையாது. பார்க்க போற இந்த தரவுகளை எந்த ஒரு அரசியல் சார்புடனும் அணுக போறதில்ல. ஆமா, இது ரொம்ப முக்கியம். இதுல வலதுசாரி இடதுசாரி என்ற பாகுபாடோ இல்ல குறிப்பிட்ட ஒரு கட்சியை குறை சொல்ற நோக்கமோ துளியும் கிடையாது. எக்ஸாக்ட்லி. இது முற்றிலும் நடுநிலையான ஒரு டேட்டா அனாலிசிஸ். நம்ம அரசியல் அமைப்பு உண்மையிலே எப்படி வேலை செய்யுது, அது எப்படி டிசைன் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கறத நாம உள்ளபடியா புரிஞ்சுக்க போறோம். சிஸ்டத்துல இருக்கிற ஓட்டைகளை தெரிஞ்சுக்க போற ஒரு தேடல், அவ்வளவுதான். கண்டிப்பா. இப்போ இது சரியா புரிஞ்சுக்க முதல்ல நாம முதலாளி முகவர் கோட்பாடு, அதாவது பிரின்சிபல் ஏஜென்ட் தியரி அப்படிங்கிற ஒரு சிம்பிளான கான்செப்டுக்கு போகணும். சொல்லுங்க. இத உங்களுக்கே ஒரு உதாரணமா வச்சு சொல்றேன். நீங்க தான் ஒரு பெரிய கம்பெனியோட முதலாளி அப்படின்னு வச்சுப்போம். ஓகே. உங்க கம்பெனிய பாத்துக்க ஒரு மேனேஜரை வேலைக்கு எடுக்கிறீங்க. அவரோட வேலை உங்க கம்பெனியோட லாபத்தை அதிகப்படுத்துறது. அவரை நீங்க ஈஸியா கண்காணிக்க முடியும், அப்படிதானே? ஆமா, லாபம் குறைஞ்சா உடனே கேள்வி கேட்போம். தப்பு நடந்தா உடனே அவரை வேலையை விட்டு தூக்கிடுவீங்க. ஆனா அரசியல்ல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வாக்காளரான நீங்க தான் இங்க முதலாளி. நீங்க தேர்ந்தெடுத்து அனுப்புற அரசியல்வாதி தான் உங்களுடைய முகவர், அதாவது ஏஜென்ட். ஆமா, ஏஜென்ட். உங்களுடைய அதிகாரத்தை அவருக்கு கொடுத்து எங்க சார்பா நீங்க செயல்படுங்க அப்படின்னு அனுப்புறீங்க. ஆனா அந்த கார்ப்பரேட் கம்பெனில இருந்த மாதிரி உங்க மேனேஜரை கண்காணிக்கிற வசதியோ இல்ல, தப்பு செஞ்சா உடனே தூக்குற அதிகாரமும் உங்களுக்கு இருக்கா? அதுதான் இல்ல. கண்டிப்பா இல்ல. இங்கதான் தகவல் சமநிலை இன்மை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சிக்கல் ஆரம்பமாகுது. இன்ஃபர்மேஷன் அசிமெட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி? ஒரு கார்ப்பரேட் கம்பெனில டேட்டா ரொம்ப தெளிவா இருக்கும். பேலன்ஸ் ஷீட்டை பார்த்தா தெரிஞ்சிரும். ஆனா அரசியல்ல முகவரான அந்த அரசியல்வாதிக்கு தெரிஞ்ச விஷயங்களும் அதிகாரத்தோட நெளிவு சுழிவுகளும் முதலாளியான உங்களுக்கு சுத்தமா தெரிய வர்றதில்ல. நாடாளுமன்றத்துக்குள்ள நடக்கிற விஷயங்கள். ஆமா, அன்றாட விஷயங்கள், ரகசியமான ஒப்பந்தங்கள், திரைக்கு பின்னாடி நடக்கிற பேரங்கள்னு எதுவுமே உங்களுக்கு முழுமையா வந்து சேராது. ஒரு நிமிஷம். அப்போ நீங்க சொல்றத பார்த்தா நாம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் அந்த அரசியல்வாதி கிட்டத்தட்ட அவரே அவருக்கு பாஸ் ஆகிடுறாரு, அப்படிதானே? எக்ஸாக்ட்லி. இதத்தான் அரசியல் ஆழ்வாளர்கள் முகமை இழப்பு, அதாவது ஏஜென்சி லாஸ் அப்படின்னு சொல்றாங்க. தேர்தலுக்கு முன்னாடி உங்ககிட்ட வந்து வாக்குறுதி கொடுத்த அந்த முகவர் பதவி ஏற்றதுக்கு பிறகு என்ன பண்றாரு? தன்னுடைய சொந்த நலனுக்கு வேலை பாப்பாரு. கரெக்ட். தன்னுடைய அரசியல் கெரியரை வளர்த்துக்கவோ இல்ல முக்கியமா தனக்கு தேர்தல் நிதி கொடுத்தவங்களோட லாபத்துக்கோ முன்னுரிமை கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு. கார்ப்பரேட் மேனேஜரை தப்பு பண்ணா அடுத்த நாளே தூக்கிடலாம். ஆனா அரசியல்வாதிய அடுத்த தேர்தல் வரைக்கும் 5 வருஷம் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஆமா, அதுக்குள்ள அவங்க பதவியில இருக்கும்போதே தங்களுக்கு சாதகமா தேர்தல் விதிமுறைகளையே மாத்தி அமைச்சுக்கக்கூடிய அதிகாரமும் அவங்க கிட்ட வந்துருது. இத கேக்கும்போதே அமைப்பு எப்படி தன்னைத்தானே காப்பாத்திக்குது அப்படிங்கிற அந்த ராபர்ட் மைக்கேல்ஸோட சிறுபான்மையினர் ஆதிக்கத்தின் இரும்பு விதி எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அயர்ன் லா ஆஃப் ஒலிகார்ச்சி. ஆமாம், இத நீங்க உங்க அன்றாட வாழ்க்கையிலேயே கண்கூடா பாத்திருக்கலாம். இப்போ உங்க ஏரியால இருக்கிற ஒரு ரெசிடென்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன் இல்லனா ஒரு சின்ன தொண்டு நிறுவனத்தை எடுத்துக்கோங்க. தேவைப்படும். கரெக்ட். அத்தனை பேரும் எல்லா வேலையும் செய்ய முடியாதுன்னு வசதிக்காக ஒரு 4 பேரை தலைவர்களா தேர்ந்தெடுப்பாங்க. கொஞ்ச நாள்ல அந்த சங்கத்தோட பைசா, கணக்கு வழக்கு எல்லாமே அந்த 4 பேரோட கண்ட்ரோலுக்கு போயிரும். காலப்போக்குல அந்த சங்கத்தோட அசல் நோக்கத்தை விட எப்படியாவது அந்த சங்கத்தை தொடர்ந்து தங்க கட்டுப்பாட்டிலே வச்சுக்கணும் அப்படிங்கறது தான் அந்த தலைவர்களோட ஒரே நோக்கமா மாறிடும். அரசியல்லையும் இதுதானே நடக்குது. 100க்கு 100 உண்மை. எந்த ஒரு அமைப்பும் அது எவ்வளவுதான் ஜனநாயகத்தன்மையோட ஆரம்பிக்கப்பட்டாலும் ஒரு கட்டத்துல அது ஒரு சில அதிகார வர்க்கத்தினரோட கட்டுப்பாட்டுக்குள்ள போயே தீரும் அப்படிங்கறதுதான் அந்த இரும்பு விதி. எலைட் ஃபியூ கண்ட்ரோல். ஆஹா, கட்சிகள் பெருசாகும்போது அந்த அமைப்பை நடத்துறதுக்கு சில ஸ்பெஷலிஸ்ட்கள் தேவைப்படுறாங்க. அதாவது தேர்தல் வியூகங்கள் அமைக்கிறது, பல கோடிகள்ல ஃபண்ட் ரெடி பண்றது, மீடியாவை மேனேஜ் பண்றதுன்னு ஒரு தனி நிபுணத்துவம் தேவைப்படுது. இந்த ஒரு சின்ன குழு கட்சியோட மொத்த அதிகாரத்தையும் தங்க கைக்குள்ள கொண்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்?
மக்கள் பிரச்சனை ஓரமா போயிடும். கரெக்ட். கட்சியோட அசல் கொள்கைக்காக தெருவுல இறங்கி போராடுறவங்கள விட அந்த அதிகார வர்க்கத்துக்கு எந்த கேள்வியும் கேட்காம விசுவாசமா இருக்கிறவங்களுக்கு தான் தேர்தல சீட் கிடைக்கும். ஓ, அதனாலதான் இந்த தொழில்முறை அரசியல்வாதிகள் உருவாகுறாங்களா? ஆமா, கெரியர் பாலிட்டிஷியன்ஸ். கட்சின்னு சொல்லப்படுற அந்த அமைப்பு தனக்கு தேவையான ஆட்களை மட்டுமே உள்ள விடக்கூடிய ஒரு ஃபில்டரா மாறிடுது. அட பாவமே, இது வாக்காளருங்கிற முறையில நமக்கு எவ்ளோ பெரிய ஏமாற்றம். ஆனா எனக்கு ஒரு சந்தேகம், பிரச்சனை வேட்பாளர்கள் கிட்டயும் கட்சிகள் கிட்டயும் மட்டும்தானா? இல்ல, சிஸ்டத்திலயும் இருக்கு. அதான் நாம ஓட்டு போடுற அந்த தேர்தல் முறைகள்லயே பெரிய தப்பு இருக்குன்னு சில டேட்டா சொல்லுது. குறிப்பா ஃபர்ஸ்ட் பாஸ்ட் தி போஸ்ட், அதாவது அதிக வாக்குகள் பெறுபவர் வெற்றி பெறும் முறை. FPDP சிஸ்டம். ஆமா, நம்ம ஊர்லயும் சரி, உலகத்துல பல நாடுகள்லயும் சரி இதுதான் நடக்குது. இந்த முறையில இருக்கிற முரண்பாடு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. 2024ல இங்கிலாந்துல நடந்த நாடாளுமன்ற தேர்தல் எடுத்துக்கோங்க. ஓகே. அங்க ஒரு குறிப்பிட்ட கட்சி நாடு முழுக்கவும் சேர்த்து வெறும் 33.5% ஓட்டுகளை தான் வாங்குனாங்க. ஆனா நாடாளுமன்றத்துல அவங்க 63.2% இடங்களை கைப்பற்றி மிகப்பெரிய மெஜாரிட்டியோட ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. அதுதான் இந்த முறையோட முரண்பாடு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 66% மக்கள் அந்த ஆட்சி வேணான்னு எதிர்த்து ஓட்டு போட்டும் சிஸ்டம் அந்த 33% வாங்கின கட்சிக்கு முழு அதிகாரத்தை கொடுக்குது. இது எப்படி மக்களின் உண்மையான பிரதிநிதித்துவமா இருக்க முடியும்? அதுதான் அந்த FPTP முறையோட மிகப்பெரிய பலவீனம். அது எப்படி டிசைன் செய்யப்பட்டிருக்குன்னா, நாடாளுமன்றத்துல ஒரு தெளிவான மெஜாரிட்டியை உருவாக்கி ஆட்சியில ஒரு ஸ்டெபிலிட்டியை கொண்டு வரணுங்கிறதுக்காகவே ஒழிய மக்களின் குரலை பிரதிபலிப்பதற்காக கிடையாது. ஆமா, உங்களுக்கு பிடிக்காத கட்சிக்கு நீங்க போடுற ஓட்டு அங்க ஒரு கணக்கிலேயே வராம வேஸ்டட் ஓட்ஸ் ஆகிடுது. சரி, இதுக்கு ஒரு மாற்று முறை இருக்கான்னு கேட்டா விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறை இருக்கு. ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன். கரெக்ட். PR சிஸ்டம். ஒரு கட்சி எவ்வளவு சதவீத ஓட்டு வாங்குதோ அதுக்கேத்த மாதிரி அவங்களுக்கு MP சீட் கொடுக்கறது. இது கேட்கறதுக்கு ரொம்ப நியாயமா, பெர்ஃபெக்ட் ஜனநாயகமா தோணும். இது நல்லா தானே இருக்கு. ஆனா இதுலயும் ஒரு பெரிய பிராக்டிக்கல் பிரச்சனை இருக்கு. அது எப்படி? எல்லாரோட ஓட்டுக்கும் மதிப்பு இருக்கிறப்போ அதுல என்ன பிரச்சனை வரப்போகுது? 2023ல டச்சு நாட்டுல, அதாவது நெதர்லாண்டுல நடந்த தேர்தலை உதாரணமா பார்ப்போம். அங்க இந்த PR முறையை தான் ஃபாலோ பண்றாங்க. அந்த தேர்தல்ல மக்களோட விதவிதமான மனநிலையை பிரதிபலிக்கும் வகையில கிட்டத்தட்ட 15 கட்சிகள் நாடாளுமன்றத்துக்குள்ள வந்தாங்க. பரவாயில்லையே. ஆனா அங்கதான் ட்விஸ்ட். எந்த ஒரு கட்சிக்கும் மெஜாரிட்டி கிடைக்கல. அரசாங்கம் அமைக்கிறதுக்கு இந்த 15 கட்சிகள்ல சில கட்சிகள் ஒன்னு சேர்ந்து ஒரு கூட்டணியில வரணும். அதுக்கு அவங்களுக்குள்ள பேசி முடிவெடுக்க எவ்வளவு மாசம் ஆச்சு தெரியுமா? எவ்வளவு மாசம்? சரியா 7 மாசங்கள். என்னது 7 மாசமா? அப்போ அது வரைக்கும் நாட்டை யார் நடத்துறது? இது ரொம்ப அபத்தமா இருக்கே. அதுதான் நெதர்லாண்ட்ல நடந்தது. இந்த 7 மாசங்கள்ல மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் நடுவுல ஒரு பெரிய இடைவெளி வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம வெறும் 2%, 3% ஓட்டு வாங்கின சின்ன கட்சிகள்லாம் பெரிய கட்சிகளை மிரட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஆமா, தங்களோட ஆதரவு இல்லன்னா ஆட்சி கவிழ்ந்துரும்னு மிரட்டி அதிக ஓட்டு வாங்கின கட்சிகள் கிட்ட பெரிய பதவிகளை பேரம் பேசுற நிலைமை உருவானது. இதுவும் ஒரு வகையில மக்களோட தீர்ப்பை மதிக்காதது மாதிரி தானே? ஆமா, நீங்க சொல்றத பார்த்தா எந்த தேர்தல் முறையுமே பெர்ஃபெக்ட் கிடையாதுன்னு புரியுது. ஆனா இந்த 2 முறையை விடவும் ரொம்ப மோசமான ஆபத்தான ஒரு விஷயம் இருக்கு. பார்ட்டிசன் ஜெரிமாண்டரிங் பத்தி சொல்றீங்களா? கரெக்ட். அரசியல் சார்புடன் எல்லைகளை மாற்றி அமைத்தல். இதுல எந்த அரசியல் கட்சியும் விதிவிலக்கு கிடையாது. 2022ல அமெரிக்காவோட டெக்சாஸ் மாகாணத்துல நடந்த ஒரு சம்பவத்தை நம்ம வெறும் டேட்டாவா மட்டும் பார்ப்போம். சரி. ஆதரவா இருக்கிற ஏரியாக்களை பிரிச்சு பல தொகுதிகள்ல அவங்கள மைனாரிட்டியா மாத்துறது. இன்னொன்னு பேக்கிங். எதிர்க்கட்சி ஆதரவாளர்களை மொத்தமா ஒரே தொகுதியில கொண்டு வந்து குவித்து வைக்கிறது. அதேதான். மீதி இருக்கிற எல்லா தொகுதிகளையும் ஆளுங்கட்சி ஈஸியா ஜெயிச்சிரும். இது சுருக்கமா சொல்லணும்னா, வாக்காளர்கள் தங்களுக்கு பிடிச்ச அரசியல்வாதிகளை தேர்ந்தெடுக்கிறதுக்கு பதிலா அரசியல்வாதிகள் தங்களுக்கு தேவையான வாக்காளர்களை தாங்களே தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. இது எவ்ளோ பெரிய கேலிக்கூத்து. கரெக்ட். இப்படி செய்யும்போது என்ன ஆகுது? அரசியல்வாதிகளுக்கு தங்களோட தொகுதி ரொம்ப சேஃப் சீட் ஆயிடுது. நாம என்ன பண்ணாலும் அடுத்த தேர்தல்ல நாம தான் ஜெயிப்போன்னு ஒரு கேரண்டி வந்ததும் அவங்களுக்கு மக்கள் என்ன சொல்றாங்கன்னு காது கொடுத்து கேட்க வேண்டிய அவசியமே இல்லாம போயிடுது. அப்புறம் எப்படி கவனிப்பாங்க? இப்படிப்பட்ட பாதுகாப்பான நிலைமையில இருக்கிற அரசியல்வாதிகள் மக்கள் கிட்ட கவனம் செலுத்தலனா வேற யார் மேல கவனம் செலுத்துவாங்க? அங்கதான் லாபியிங் அப்படிங்கிற பணபலம் உள்ள என்ட்ரி ஆகுது. இங்கதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகிறது.
லாபியிங் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டோடங்க நமக்கு என்ன தோணும்? சினிமாவுல வர்ற மாதிரி பெரிய கார்ப்பரேட் முதலாளிகள் சூட்கேஸ் நிறைய பணத்தை கொண்டு போய் ரகசியமா அரசியல்வாதிகள் கிட்ட கொடுத்து எனக்கு இந்த சட்டத்தை மாத்தி கொடுங்க அப்படின்னு டீல் பேசுவாங்கன்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா நிஜத்துல அப்படி நடக்காது. ஆமா, அது அவ்ளோ சினிமாட்டிக்கா நடக்காது. அது ரொம்பவும் நுட்பமானது. லாபியிங் அப்படிங்கிறது ஒரு அரசியல்வாதியோட மனசையோ கொள்கையோயோ மாத்துறது கிடையாது. அது அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கப்படுற ஒரு சட்டவாக்க மானியம். லெஜிஸ்லேட்டிவ் சப்சிடி, அத கொஞ்சம் விளக்கி சொல்லுங்களேன். அதாவது ஒரு அரசியல்வாதிக்கு எப்பவுமே வேலைப்பழு அதிகமா இருக்கும். நூற்றுக்கணக்கான சட்டங்களை படிக்கணும், பல மீட்டிங்ஸ் போகணும், அவங்களுக்கு நேரமே இருக்காது. அந்த நேரத்துல இந்த கார்ப்பரேட் லாபிஸ்டுகள் என்ன பண்ணுவாங்கன்னா, அரசியல்வாதிகள் செய்ய வேண்டிய ரீசர்ச் வேலைகள், டேட்டா கலெக்ஷன், ஏன் புதுசா கொண்டு வர போற சட்டத்தோட டிராஃப்ட கூட அவங்களே தயார் செஞ்சு கொண்டு போய் அரசியல்வாதிகளோட டேபிள்ல வச்சிருவாங்க. ஓ, வேலை சுலபமாயிடும். ஆமா சார், உங்க வேலையை நாங்க ரொம்ப ஈஸியா ஆக்கிட்டோம், இத அப்படியே பாஸ் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி தங்களுக்கு சாதகமான சட்டங்களை எந்த பிரச்சனையும் இல்லாம நிறைவேற்றிக்குவாங்க. இதுல இன்னொரு அதிரடியான டேட்டா என்ன தெரியுமா? சொல்லுங்க. ஒரு கார்ப்பரேட் கம்பெனி லாபியிங் மூலமாவும் தேர்தல் நிதியாவும் செலவு பண்ற ஒவ்வொரு டாலருக்கும் அரசாங்கத்துக்கிட்ட இருந்து வரி சல்சியாவோ அல்லது மானியமாவோ அவங்களுக்கு கிடைக்கிற ரிட்டர்ன் எவ்வளவு தெரியுமா? எவ்வளோ? $6.65. இது லாபகரமான பிசினஸ் இல்ல, பல மடங்கு லாபம் தரக்கூடிய ஒரு முதலீடு. இத ஒரு பெரிய கண்ணோட்டத்தோட இணைத்து பார்த்தா சிஸ்டம் எப்படி சாமானிய மக்களை கழட்டி விடுதுன்னு உங்களுக்கு தெளிவா புரியும். கார்ப்பரேட் கம்பெனிகள் தங்களோட லாபத்துக்காக தேர்தல் நிதியில இவ்ளோ பெரிய முதலீடு செஞ்சு தங்களுக்கு தேவையான சட்டங்களை எழுதி கொடுக்கறாங்க. ஆமா, ஆனா ஒரு சாதாரண வாக்காளரான நீங்க ஏன் அப்படி செய்யறதில்ல? தேர்தல் வரும்போது நீங்க ஏன் ஒவ்வொரு கட்சியோட கொள்கையையும் தேர்தல் அறிக்கையையும் உட்கார்ந்து முழுசா படிச்சு ஆராய்ந்து ஓட்டு போடுறதில்ல? டைம் இருக்காது. உடனே உங்களை நீங்களே நாம தான் பொறுப்பில்லாதவான அப்படின்னு குற்றஞ்சாட்டிக்க வேண்டாம். பொருளாதாரத்திலையும் அரசியல் அறிவியலையும் இதுக்கு ஒரு பேரே இருக்கு. தர்க்க ரீதியான அறியாமை, அதாவது ரேஷனல் இக்னோரன்ஸ். என்ன தர்க்க ரீதியான அறியாமை? அறியாமையில கூட லாஜிக் இருக்கா என்ன? கண்டிப்பா இருக்கு. இதுக்கு பொருளியல்ல ஒரு ஃபார்முலாவே வச்சிருக்காங்க. U = B × P - C. ஓகே. இந்த ஃபார்முலாவை கேட்டு பயந்துராதீங்க. ரொம்ப சிம்பிள். இதுல இருக்கிற அந்த P அப்படிங்கிறது ப்ராபபிலிட்டியை குறிக்குது. அதாவது பல கோடிக்கணக்கான ஓட்டுகள் பதிவாங்கிற ஒரு தேர்தல்ல உங்களுடைய ஒரே ஒரு ஓட்டு மொத்த தேர்தல் முடிவையே மாத்துறதுக்கான வாய்ப்பு எவ்வளோன்னு பார்த்தா அது கிட்டத்தட்ட 0. ஆமா, ஒரு ஓட்டுல ஒன்னும் மாற போறதில்ல. பல நாட்கள் தூங்காம முழிச்சு கட்சிகளோட கொள்கைகளை படிச்சு ஒரு உண்மையை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு ஓட்டு போட்டாலும் தேர்தல் முடிவுல எந்த பெரிய மாற்றமும் நடக்க போறதில்ல. ஆனா அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்க நீங்க செலவிடுற நேரம், உழைப்பு எல்லாமே ரொம்ப அதிகம். இது அந்த C ஃபார்முலால வர்ற காஸ்ட். கரெக்ட். அதனால உங்க மூளை ஆட்டோமேட்டிக்கா ஒரு லாப நட்ட கணக்கு போட்டு இதுக்கு இவ்ளோ டைம் ஸ்பெண்ட் பண்றது வேஸ்ட் அப்படின்னு முடிவெடுத்துருது. இது உங்க சோம்பேறித்தனம் கிடையாது, இது ஒரு லாஜிக்கான கால்குலேஷன். இதனாலதான் நம்ம கொள்கைகளை விட்டுட்டு ரொம்ப ஈஸியான உணர்ச்சிகரமான விஷயங்களை வச்சு ஓட்டு போட தள்ளப்படுறோம். அப்படா, இத கேட்கவே கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஏன்னா தேர்தல் நேரத்துல இத்தனை பக்க அறிக்கையை படிக்க யாருக்குமே நேரம் இருக்காது. நானும் தான். ஆமா. சரி, கொள்கைகளை விட்டுட்டோம். அப்போ எதை வச்சு நாம ஓட்டு போடுறோம்? இங்கதான் வாக்காளர்களுடைய உளவியல் உள்ள வருது. ஓட்டு போடுறது அப்படிங்கிறது இப்பெல்லாம் ஒரு பாலிசி சம்பந்தப்பட்ட முடிவா இல்ல, அது ஒரு சமூக அடையாளமா மாறிடுச்சு. ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ். ஆமா, IPLல எப்படி நாம ஒரு டீமை வெறித்தனமா சப்போர்ட் பண்றோமோ அதே மாதிரிதான் அரசியலும் ஆயிடுச்சு. நான் இந்த பரம்பரை, எங்க குடும்பம் எப்போ இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடும் அப்படிங்கிற அந்த அடையாளம் கொள்கைகளை முறியடிச்சிருது. உண்மைதான். ஒரு முறை நாம ஒரு கட்சியோட நம்மள இணைச்சுக்கிட்டா அப்புறம் நாம குழு சிந்தனை அப்படிங்கிற உளவியல் சிக்கல்ல மாட்டிக்கிறோம். குரூப் திங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நாம சப்போர்ட் பண்ற கட்சி எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சாலும் ஊழல் பண்ணாலும் நம்ம மூளை அதை எப்படியாவது நியாயப்படுத்ததான் முயற்சி பண்ணும். அவங்க பக்கம் பேசுவோம். மாற்று கருத்து சொல்றவங்கள நாம எதிரியாவே பார்க்க ஆரம்பிச்சிருவோம். இதை விட அரசியல்வாதிகளுக்கு வேற என்ன வசதி வேணும்? அவங்க கொள்கைகளுக்காக உழைக்க வேண்டிய அவசியமே இல்ல. இந்த அடையாள அரசியலை வச்சுக்கிட்டு ஈஸியா ஜெயிச்சுட்டு போயிருவாங்க. இந்த அடையாள அரசியலையும் உளவியல் சிக்கல்களையும் இன்றைய டிஜிட்டல் யுகம் இன்னும் பல மடங்கு மோசமாக்கி இருக்கு. குறிப்பா சமூக வலைத்தளங்களோட அல்காரிதம்கள் இதுல எப்படி பிளே பண்ணுதுங்கிறது ரொம்பவே பயங்கரமான விஷயம். அல்காரிதம் பத்தி சொல்லும்போது நாம பார்த்த அந்த மூலக்கட்டுரையில இருக்கிற ஒரு டேட்டா என்னை ரொம்பவே ஷாக் ஆக்குச்சு. ஒரு சாதாரண மனிதர், எந்த ஒரு தீவிரமான அரசியல் சார்பும் இல்லாதவர் சோஷியல் மீடியாவுல உள்ள நுழையும் போது
அந்த அல்காரிதம் அவரை வெறும் 3 மணி நேரத்துக்குள்ள ஒரு தீவிரவாத சிந்தனைக்கு தள்ளக்கூடிய ஆற்றல் பெற்றிருக்குன்னு ரிசர்ச் சொல்லுது. ராடிகலைசேஷன். ஆமா, நீங்க ஒரு சாதாரண நியூஸ் வீடியோவை பார்க்க தொடங்குவீங்க. ஆனா அந்த அல்காரிதமோட வேலை என்ன? உங்களை எப்படியாவது அந்த ஆப்லயே தொடர்ந்து உட்கார வைக்கணும். அதுக்கு அது என்ன பண்ணும்னா, கொஞ்சம் கொஞ்சமா உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய தீவிரத்தன்மை கொண்ட வீடியோக்களா உங்களுக்கு தொடர்ந்து பரிந்துரை பண்ணிக்கிட்டே இருக்கும். 3 மணி நேரத்துல நம்ம மாறிடுவோம். 3 மணி நேரத்துல நீங்க ஒரு முழுமையான கற்பனை உலகத்துக்குள்ள, ஒருத்தரை வெறுக்கிற மனநிலைக்குள்ள தள்ளப்பட்டிருப்பீங்க. இது பத்தாதுன்னு இப்போ செயற்கை நுண்ணறிவு வேற வந்துருச்சு. ஏஐ. ஆமா, ஏஐ மூலியமா பல்லாயிரக்கணக்கான போலி அக்கவுண்டுகளை உருவாக்கி ஒரு பொய்யான செய்தியே ஊர்ல இருக்கிற எல்லாரும் நம்புற மாதிரி ஒரு போலி பொது கருத்தை செகண்ட்ஸ்ல உருவாக்கிடுறாங்க. ஆஸ்ட்ரோடர்ஃபிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல எது உண்மை எது பொய்ன்னு கண்டுபிடிக்க முடியாம மக்கள் திணறி போறாங்க. ரொம்ப சரியான பாயிண்ட். தொழில்நுட்பம் ஒரு பக்கம் மக்களை மூளைச்சலவை பண்ணுதுன்னா, இன்னொரு பக்கம் சிஸ்டத்துக்குள்ள இருக்கிற சுழலும் கதவுகள் அமைப்பு எப்படி வேலை செய்யுதுன்னு நாம பார்த்தாகணும். ரிவால்விங் டோர்ஸ். ஆமா, நிறைய அரசியல்வாதிகள் எம்பிக்களா பதவியில இருக்கும்போது கார்ப்பரேட்டுகளுக்கு சாதகமா செயல்பட்டுட்டு அவங்க பதவிக்காலம் முடிஞ்ச உடனே அதே கார்ப்பரேட் கம்பெனிகள்ல லாபியிஸ்டுகளாகவோ இல்ல அட்வைசராகவோ கோடிக்கணக்கான சம்பளத்துல வேலையில சேர்ந்துருவாங்க. இது ஓப்பனா தெரியற ஊழலாச்சே. கரெக்ட். இது ஒரு வெளிப்படையான ஊழல் மாதிரி தெரிஞ்சதால இதை தடுக்க சில நாடுகள் சுழலும் கதவு விதிகள் அப்படின்னு சில சட்டங்களை கொண்டு வந்தாங்க. அதாவது ஒருத்தர் அமைச்சர் பதவியில இருந்து விலகுனா அடுத்த சில வருஷங்களுக்கு அவர் எந்த கார்ப்பரேட் கம்பெனிலையும் வேலை செய்யக்கூடாது அப்படிங்கறதான் சட்டம். இது நல்ல சட்டமா தானே தெரியுது. இது கேட்கறதுக்கு ரொம்ப சூப்பரான ஐடியாவா தோணும். ஆனா பிராக்டிகலா என்னாச்சு தெரியுமா? என்னாச்சு? கண்டிப்பா அரசியல்வாதிகள் அதுலயும் ஏதாவது லூப் ஹோல் கண்டுபிடிச்சிருப்பாங்களே. லூப்ஹோலை விட இதோட சைடு எஃபெக்ட் ரொம்ப மோசமா இருந்துச்சு. இந்த சட்டம் வந்ததுக்கு பிறகு அரசியலுக்கு வர நினைச்ச நல்ல திறமையான மிதவாத சிந்தனை கொண்ட பல பேரு அரசியல்ல பதவிக்காலம் முடிஞ்சதுக்கு பிறகு நாம எப்படி சம்பாதிக்கிறது, நம்ம வாழ்வாதாரம் என்ன ஆகிறது அப்படின்னு பயந்து அரசியலுக்கு வர்றதையே நிறுத்திட்டாங்க. ஓ, அப்ப நல்லவங்க வரமாட்டாங்க. இதனால என்னாச்சு? பணம் சம்பாதிக்கிற கவலையே இல்லாத மிகப்பெரிய கோடீஸ்வரர்களும் இல்ல எந்த வேலையும் செய்ய தெரியாத தீவிரமான அரசியல் சித்தாந்தம் கொண்ட ஆட்களும் தான் அரசியல்ல மிஞ்சினாங்க. அமைப்பை சரி செய்ய நல்ல நோக்கத்தோடு கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம் எப்படி அந்த அமைப்பை மேலும் தீவிரமானதா மாத்துச்சு அப்படிங்கிற முரண்பாடு இதுல தெளிவா தெரியுது. எனவே இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? அரசியல்வாதிகள் என்னைக்குமே நம்மை பிரதிநிதித்துவப்படுத்த மாட்டாங்க, நாம ஓட்டு போடுறதே வேஸ்ட் அப்படின்னு நாம நம்பிக்கையை இழந்துடணுமா? நிச்சயமா கிடையாது. ஆமா, தீர்வுகள் இருக்கு. இந்த சிஸ்டமேட்டிக் பிரச்சனைகளை தீர்க்க சில சாத்தியமான பிராக்டிகலான தீர்வுகளும் ஆய்வாளர்களால முன்வைக்கப்படுது. அதுல ஒண்ணுதான் ரேங்க்டு சாய்ஸ் வோட்டிங் அல்லது தரவரிசை வாக்குப்பதிவு முறை. நம்ம ஊர்ல ஒரு வேட்பாளருக்கு ஒரு ஓட்டு போடுவோம் இல்லையா? ஆமா. அதுக்கு பதிலா அந்த தொகுதியில நிக்கிற வேட்பாளர்களை உங்களுக்கு பிடிச்ச வரிசையில 1, 2, 3 அப்படின்னு தரவரிசைப்படுத்துவீங்க. இதனால என்ன பெரிய லாபம்னு கேக்குறீங்களா? இது அரசியல் நாகரிகத்தை அப்படியே மாத்துறோம். எப்படின்னா, ஒரு வேட்பாளர் ஜெயிக்கணும்னா அவருக்கு தன்னுடைய சொந்த ஆதரவாளர்களோட ஓட்டு மட்டும் பத்தாது. மத்த வேட்பாளர்களுக்கு ஓட்டு போடுறவங்க இவரை தங்களோட 2ஆம் கட்ட விருப்பமா செலக்ட் பண்ணணும். அப்போதான் அவர் ஜெயிக்க முடியும். இதனால எந்த அரசியல்வாதியும் மத்த கட்சி வேட்பாளர்களை கேவலமா திட்டி பிரச்சாரம் பண்ண மாட்டாங்க. எல்லாரையும் அரவணைச்சு போற ஒரு நாகரிகமான அரசியல் உருவாகும். அது மட்டும் இல்லாம சிறுபான்மையினருக்கும் இதுல ஜெயிக்கிற வாய்ப்பு அதிகமா இருக்கு. அது உண்மையிலேயே ஒரு நல்ல சீர்திருத்தம் தான். அதே போல குலுக்கல் முறை அப்படிங்கிற ஒரு புரட்சிகரமான சிந்தனையும் இப்ப அரசியல் அறிஞர்கள் மத்தியில விவாதிக்கப்படுது. சார்ட்டீஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அது என்ன குலுக்கல் முறை? அதாவது மக்கள் பிரதிநிதிகளை இந்த மாதிரி கோடிக்கணக்கில் செலவு செஞ்சு தேர்தல் மூலமா தேர்ந்தெடுக்காம ஒரு தொகுதியில இருக்கிற தகுதியான சாதாரண வாக்காளர்கள்ல இருந்து சீட்டு குலுக்கள் மூலமா சுழற்சி முறையில பிரதிநிதிகளை செலக்ட் பண்றது. வாவ், லாட்டரி மாதிரி. ஆமா, இதை செஞ்சா என்ன ஆகும்? நாம ஆரம்பத்துல பேசின அந்த சிறுபான்மையினர் ஆதிக்கத்தின் இரும்பு விதியை ஈஸியா உடைக்க முடியும். ஏன்னா இங்க தேர்தல்னு ஒண்ணு கிடையாது. அதனால பிரச்சாரம் இல்ல, அரசியல் கட்சிகளோட ஆதிக்கம் இல்ல, கோடீஸ்வர லாபியிஸ்டுகளுக்கு இங்க வேலையே இல்ல. எல்லாமே அவுட். உண்மையிலே உங்களையும் என்னைய மாதிரி சாமானிய மக்கள் நாடாளுமன்றத்துல உட்கார்ந்து மக்களுக்கான சட்டங்களை உருவாக்குவாங்க. ஆனா இதுலயும் சில மைனஸ் இருக்கு. என்னது? இப்படி குலுக்கல் முறையில வர்ற சாதாரண மக்களுக்கு சட்டம் எப்படி இயற்றுறதுன்னு அனுபவமோ நிபுணத்துவமோ இருக்காது. அதனால அவங்க தங்களுக்கு கீழே வேலை செய்யற IAS மாதிரியான அதிகாரிகளோட பேச்சை மட்டும் கேட்டுட்டு அவங்க கையில சிக்கிக்கிற அபாயமும் இருக்கு.
பியூரோக்ராட்ஸ் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆக நீங்க சொல்றத பார்த்தா எந்த ஒரு தீர்வும் பெர்ஃபெக்ட் கிடையாதுன்னு நல்லாவே புரியுது. எல்லாத்திலயுமே சாதக பாதகங்கள் இருக்கத்தான் செய்யுது. ஆனா மாற்றத்துக்கான சில வழிகள் இருக்குங்கிறதே ஒரு நம்பிக்கையான விஷயம்தான். நிச்சயமா. நாம இன்னைக்கு பார்த்த இந்த ஒட்டுமொத்த பிரச்சனையையும் சுருக்கமா பார்த்தா நாம ஒரு தெளிவான முடிவுக்கு வர முடியும். நாம வாக்காளர்கள் படுற இந்த அவதிக்கும் அரசாங்கம் நம்மளை கண்டுகொள்ளாம புறக்கணிக்கிறதுக்கும் காரணம் அந்த அதிகார நாற்காலியில உட்கார்ந்திருக்க கெட்ட மனிதர்கள் மட்டும் காரணம் கிடையாது. அந்த நாற்காலியோட டிசைன் தான் காரணம். எக்ஸாக்ட்லி. அவங்க உட்கார்ந்திருக்க அந்த நாற்காலியோட வடிவமைப்பு தான் முக்கிய காரணம். அதாவது நம்ம அரசியல் அமைப்போட கட்டமைப்பு அப்படிதான் இருக்கு. அரசியல் லாபத்துக்காகவும் கிடைச்ச அதிகாரத்தை தொடர்ந்து தக்க வச்சுக்கவும் பணபலத்துக்கு சாதகமா செயல்படவுமே இந்த சிஸ்டம் ரொம்ப நுட்பமா டிசைன் செய்யப்பட்டிருக்கு. இத நம்ம புரிஞ்சுக்கணும். இது நம்ம ஜனநாயக சிஸ்டத்துல ஏற்பட்ட எதிர்பார்க்காத கோளாறு கிடையாது. இதுதான் இந்த சிஸ்டத்தோட அடிப்படை இயல்பே. இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. சொல்லுங்க. நீங்க கோர்ட்டுகள்ல நடக்கிற வழக்குகளை பத்தி படிச்சிருப்பீங்க. குறிப்பா வெளிநாடுகள்ல ஜூரி முறை அப்படின்னு ஒன்னு இருக்கும். சாதாரண மக்களை குழுக்கள் முறையில தேர்ந்தெடுத்து ஒரு வழக்க கேட்டு அவங்கள நீதி வழங்க சொல்றதுதான் அந்த ஜூரி சிஸ்டம். ஆமா, படத்துல எல்லாம் பாத்திருக்கோம். அந்த ஜூரி சிஸ்டத்தை அப்படியே நம்ம சட்டசபைக்கோ அல்லது நாடாளுமன்றத்துக்கோ கொண்டு வந்தா என்ன நடக்கும்? நாம ஓட்டு போடுற நம்ம எம்பிக்களையும் எம்எல்ஏக்களையும் தேர்தலே இல்லாம உங்கள போன்ற என்ன போன்ற சாதாரண மக்கள்ல இருந்து சுழற்சி முறையில தேர்ந்தெடுத்தா என்ன நடக்கும்? இது ரொம்ப புதுசா இருக்கே. தேர்தலுக்காக கோடிக்கணக்கான ரூபாய்களை கொட்டி செலவழிக்கிற தொழில்முறை அரசியல்வாதிகளே இல்லாத ஒரு நாடு எப்படி இருக்கும்? அந்த சாதாரண மக்கள் நாடாளுமன்றத்துல உட்கார்ந்து உருவாக்கும் சட்டங்கள் எவ்வளவு இயல்பா மக்கள் பிரச்சனைய பேசுறதா இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரொம்ப ரொம்ப ஆழமான, அதே சமயம் நம்ம சிந்தனைய தூண்டி நைட்டு தூக்கத்தை கெடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இது. இத்தனை நாளா சிஸ்டத்துல உட்காண்டிருக்க ஆட்களை மட்டும் குறை சொல்லிட்டு இருந்த நாம இனிமேல் அந்த சிஸ்டத்தையே எப்படி மாத்துறதுன்னு யோசிக்க வேண்டிய சரியான நேரம் இது. ஆமா, கண்டிப்பா. இந்த ஆழமான அலசல் கண்டிப்பா உங்களுக்குள்ள பல புதிய கேள்விகளையும் இதுவரைக்கும் நீங்க பார்க்காத புதிய பார்வைகளையும் விதைச்சிருக்கோன்னு நாங்க நம்புறோம். உங்களுக்காக இப்படி பல அரிய தகவல்களை தேடி கண்டுபிடிச்சு அத பகுப்பாய்வு செஞ்சு உங்களுக்கு வழங்குறதுல எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான உங்க சிந்தனைய தூண்டும் தேடலோடு உங்களை சந்திக்கிறோம். அதுவரைக்கும் தொடர்ந்து விழிப்புடன் இருங்க. அமைப்பு